அதாவது இன்னைக்கு 1 சென்ட் 2 சென்ட் என்னால வாங்க முடியல. இந்த மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 21 சென்ட் 25 சென்ட் 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் உரிமையாளர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது மக்களுடைய ஆதரவு இருக்க போய் தான் வந்து இங்க பேசி கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்து வெறும் 30 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்களே 2-3 கஸ்டமர் ரெஃபர் பண்ணுனீங்க. ரெண்டாவது உங்க சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வரவங்க பல்லாம் உங்க சேனல் நேம் சொல்லி தான் பார்த்துட்டு தான் நான் வந்தேன்னு சொல்லி போட்டு வராங்க. சரி, பசங்களை வச்சா நாளைக்கு படிப்பு செலவுக்கு அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். பெண் பிள்ளைகளை வச்சிருந்தா நாளைக்கு அவங்களுக்கு காரியங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு பணம் போட்டோன்னா அந்த பணத்தை இரட்டிப்பா நான் எடுக்கணும். இதுதான் என்னோட நோக்கம். மத்தவங்க நல்லா இருந்தா என்ன, எப்படி போனா எனக்கு என்ன. பாய் உங்களுக்கு எங்கெல்லாம் தான் தேடுறதுங்க? சொல்லுங்க என்னாச்சு? முடியலைங்க. உங்களுக்கு காண தெரியும். நான் ஆஃபீஸ்க்கு போனேன். அப்படியா? ஆஃபீஸ் போனேன். இங்கே வந்து திண்டுக்கல்ல இருந்து இப்போ கோயம்புத்தூர் பைபாஸ் ரெட்டியாசத்தில் இருக்குமா சொன்னாங்க. அங்கே தேடிட்டு வந்திருக்கேன். முடியல. வந்து ஸ்பீடாக வந்துட்டீங்களா? தெரியுமாச்சு ஆதி ஃபார்ம்ஸ் நம்ம போட்டிருக்கோம்ல, ஆல்ரெடி போட்டிருக்காங்க சொல்லியிருக்கேன். அவருக்கு என்ன நம்ம ஏற்கனவே போட்டுட்டோமே, மறுபடியும் என்ன இங்கே வேலைன்னு சொல்லி போட்டு வந்திருக்கோம். இல்லை, ஃபேஸ் 3 லான்ச் பண்ண போறேன். ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க. கல்லெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களா? ஃபேஸ் 3 ஆமா ஆல்ரெடி நீங்க ஆதி ஃபார்ம் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நீங்க போட்டிருந்தீங்க. போட்டிருந்தான். அந்த போர்ட்டல்னு பாருங்க பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோ போடும் போது நீ 20,000 எப்ப போடுவீங்க 20,000 எப்ப போடுவீங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்கு. அது மாதிரி எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்திருக்கும். ரீசெண்டா தான் 2 பேர் உங்களை ஜாயின் பண்ண விட்டு கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிட்டு நான் பார்த்தேன், அவங்க 4 பேர்த்து சொல்லிட்டாங்க. ஓகே சொன்ன பாத்தீங்கன்னா அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம மேட்ருக்கு வந்துடும். ஜி நீங்க 20 ரூபாய் போட்டதும் போட்டீங்க, மக்களோட ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். முக்கியமா வந்து நானே ஒரு செண்டு வாழ நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி தான் இந்த பேஸ் 3ல நம்ம எங்க இருக்குன்னு சொல்ல சரியான லொகேஷன் நம்மளோட சப்ஸ்கிரைப் சொல்லிருக்கோம். அதாவது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆதி ஃபார்ம்ஸ் நிறைய ஆதி பில்ஸ் நம்ம ஃபார்ம் லேண்ட் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ இந்த லேண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டது தான் நிறைய. அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? ஆமா, முடியுமாங்கிறத விட இப்படி யார் கொடுப்பாங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தது. சரிங்களா? அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம். ஓகே, ஏன்னா இந்த லேண்ட் நம்ம எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் விட்டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல ரெட்டியாச்சத்திரம் அப்படின்னா தெரியாம இருக்கவே மாட்டாங்க. ஏன் அதுக்கு ஒரு மெயின் காரணம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பாதாள செம்மு முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகன் கோயில் வந்து அங்க இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற கோயில். நிறைய ஆக்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து போயிருக்கு. ரொம்ப பெரிய ஒரு வழிபாட்டு தலம். அந்த வழிபாட்டு தலத்துல இருந்து ஜஸ்ட் அந்த ரெட்டியாச்சத்திரம் ஜென்சன்ல இருந்து நம்ம ஆதி ஃபார்ம்ஸ் ஃபேஸ் 3க்கு ஜஸ்ட் 5 நிமிஷத்துல வந்துடலாம். சரிங்களா? மெயின் விஷயம் அதுதான். பைபாஸ்ல இருந்து 5 நிமிஷம் நம்ம இடத்துக்கு வந்துடலாம். அந்த ரெட்டியாச்சத்திரம் ஜென்சன்ல பாத்தீங்கன்னா 1 சென்ட் நம்ம இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட 5 லட்சத்து 7 லட்சத்துக்கு கம்மி வாங்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அந்த இடத்துல அங்கிருந்து ஜஸ்ட் 5 நிமிஷம் பயண தூரத்துல நம்ம ஆதி ஃபார்ம்ஸ்ல ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நம்ம 20,000 ரூபாய்க்கு சென்ட் கொடுத்தோம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால. ஆமா அதுல வந்த நம்ம உங்க சேனல் ஃபாலோவர்ஸ் தான். சரிங்களா? பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, எனக்கு அதை லான்ச் பண்ண உடனே ஒரு 10 to 15 நாள் அந்த ப்ராஜெக்டே எனக்கு சோல்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆமாங்க. அதுல நிறைய பேர் கேட்டது, சார் மறுபடியும் கேட்டது எங்களுக்கு அதுல வேணும்னு கேட்டதுனால இப்ப இந்த ஃபேஸ் 3 அதாவது ஆதி ஃபார்ம்ஸ் பொறுத்தவரைக்கும் 53 ஏக்கரா ப்ராஜெக்ட்டுங்க. 53 ஏக்கரால ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 போக மீதி ஒரு 11 ஏக்கரா ப்ராஜெக்ட் நம்ம இந்த ஃபேஸ் 3 இப்ப நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு 30 பேருக்கு தான் இந்த ஆஃபர் நான் கொடுக்க முடியும். 30 பேர், வெறும் 30 பேருக்கு. மத்த மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அப்படி இல்ல ஜி, நம்மளால கொடுக்கணும்ல. அதாவது எல்லாமே பெஸ்ட் அண்ட் பெஸ்டா கொடுக்கணும் இல்லையா? அதாவது ஒரு லாப நோக்கத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பில்டரோ ப்ரமோட்டரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரரா போல தள்ளி விட்டுரு, மக்கள் வாங்குற என்னமோ ஆயிட்டு போறாங்க அப்படின்னு செய்யலாம். ஆனா நம்ம அப்படி செய்ய முடியாது இல்லையா? இறைவனுக்கு பயந்து தொழில் பண்றோம். சரிங்களா? நீங்க பண்ண போய் தான் வந்தீங்க. 1 இல்ல 2 இல்ல கிடையாது. 1 2 3 4 5 இப்படி அடிக்கிட்டே போகலாம். 20,000 ரூபாய்க்கு யாரு கொடுக்குறாங்க பார்த்தா நம்ம ஆதி பில்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மெயினான எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சுத்தி வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம் வாங்குறதே கிடையாதுங்க. நானே வந்து 2 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா சேலம், சென்னை இந்த மாதிரி ஏரியால வாங்குறாங்க. முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா சவுதில இருந்து எனக்கு போன் கால் வருது. அவங்க பாத்தீங்கன்னா இந்த 20,000 ரூபாய்க்கு சென்ட் நீங்க போறீங்களா, அது என்னோட ஃப்ரெண்டு தான், அதை நான் வாங்கணும், இடம் இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க.
ஃபோன் பண்ணி கேட்டேன், அது போயிருச்சு, இனிமேல் வந்து புதுசா ரெடி பண்ணாதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா யாருமே பாத்தீங்கன்னா 1 சென்ட் 2 சென்ட் வாங்க முடியல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த 1 சென்ட் 2 சென்ட் வாங்குற இடத்துல கிட்டத்தட்ட நீங்க 21 சென்ட் 25 சென்ட் வாங்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆதி பில்டர்ஸ்ல. பேஸ் 2ல வந்து 30ல ஒன்று எத்தனை சேல் ஆயிருக்கு, பேஸ் 3ல இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸ் கேட்டதை நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி புக்கிங் போயிட்டு இருக்கு. ஒரு 30 பேருக்கு சைட் இருக்கு, கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஆமா. ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி நம்ம அதை 6 மாசம் முன்னால கொடுத்தோம். அதுல ரேட் வந்து கம்மியா கொடுத்தோம், ரேட் மறுபடியும் ஜாஸ்தி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க வியாபாரத்துக்காண்டி. அப்படிலாம் இல்லைங்க. நான் கொடுத்தது போக மீதி வந்து நம்ம இதுல பேசி நம்ம சைட் என்ன பூமி இருக்கோ அதையும் நம்ம மக்களுக்காக, நம்ம உங்களுடைய சேனல் ஃபாலோவர்ஸுக்காக, ஏன்னா மெயின் அதைத்தான் சொல்லணும். உங்களோட சேனல் ஃபாலோவர்ஸ் தான் அதிகம் எனக்கு. அவங்க எல்லாம் பார்த்துட்டு உடனே வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இதுவும் வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு உடனே புக் பண்ண கிரைம் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ்ல பாக்குறீங்க தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல தான் நான் வீடியோ போடும்போது 20,000 ரூபாய்க்கு யாரும் சென்ட் போட முடியுமா, இந்த மாதிரி ரீல்ஸ் சுத்தாதி நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல பாத்தீங்களா? நிறைய வருதுங்க. அதாவது தமிழ்நாட்டிலே யாரும் செய்ய முடியாத வேலையை ஆதி பில்டர்ஸ்ல நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா எதுவுமே விளையாத ஒரு காட்டை கொடுக்கல. இப்ப நீங்களே பாக்குறீங்கல்ல, நல்ல செம்மண் பூமி, உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் 100 அடியில தண்ணி இருக்கு, 100 அடியில தண்ணி இருக்கு, ஊருக்கு பக்கத்துல இருக்குது. ஆமா, சரிங்களா? ஊருக்கு பக்கத்துல இருக்குது. நம்ம உடனே நாளைக்கே ஒரு ஃபார்ம்ல வீடு கட்டி இருக்கணும்னா நம்ம ஒரு 21 சென்ட் 25 சென்ட் வாங்கினா உடனே வீடு கட்டி இருக்கலாம். தண்ணி வசதி இருக்கு, பூமி செம்மண் பூமி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வாங்கி போடலாம். சூப்பரா ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தைங்களை வச்சிருக்கோம், நாளைக்கு எந்த விதமான பயம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைகளை வச்சிருக்கோம், ஒரு பசங்களை வச்சிருக்கோம். பசங்களா இருந்தா படிப்பு செலவு இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருந்தா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாண தேவைகளுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இங்க நம்ம ஒரு 25 சென்ட் 21 சென்ட் வாங்கி வச்சா அந்த கவலையே இல்லாம நிம்மதியா இருக்கலாம். ஓகே. ஏன்னா இன்னைக்கு நான் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல சென்ட் 3 லட்சம் 4 லட்சம் போயிட்டு இருக்குது. இதே ஏரியாவுல நடக்கிற தூரத்துல ஊருக்கு பக்கத்துல இருக்கு. நம்ம ஏன் 20,000 நீங்க மட்டும் ஏன் கொடுக்க நீங்க கேட்கலாம். சரிங்களா? மெயின் விஷயம், நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த பூமி. ரெண்டாவது நம்ம வந்து சர்வீஸ் மைண்ட்ல தான் நம்ம கம்பெனியை இயக்குறேன்னு சொல்லலாம். சரிங்களா? சின்ன ஒரு லாபம் தான், லாபம் இல்லாம இல்ல, சின்ன லாபத்துக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்றேன், நிறைய மக்கள் பயனடைகிற வகையில கொடுக்கணும்னு தான் என்னோட நோக்கம். இன்னைக்கு 1 சென்ட் 2 சென்ட் என்னால வாங்க முடியல. இந்த மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 21 சென்ட் 25 சென்ட் 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் உரிமையாளர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது நான் பெருமையா சொல்லுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்னைக்கு கமெண்ட்ல வந்து இப்படி எல்லாம் தரவே முடியாதுங்க, இவங்க வந்து சொல்றாங்க, சும்மா சொல்றாங்க, பொய்யா சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணல. எங்கேயோ உட்காந்துட்டு எவனோ கமெண்ட் பண்ற நாம பார்க்க முடியுமா? கண்டிப்பா. நீங்க நேரடியா ஆல்ரெடி phase 1 phase 2 போட்டு நீங்களே 2-3 கஸ்டமர் ரெஃபர் பண்ணுனீங்க. ரெண்டாவது உங்க சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வரவங்க பல்லாம் உங்க சேனல் நேம் சொல்லி தான் பார்த்துட்டு தான் நான் வந்தேன்னு சொல்லி போட்டு வராங்க. சரிங்களா? வந்துட்டு புக் பண்ணாங்க. புக் பண்ணி நல்ல பிடிச்சி கரையும் பண்ணி கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் அவங்க ஒரு 4-5 கஸ்டமர் 10 பேர் அவங்க குடும்ப நண்பர்களை வந்து இந்த மாதிரி நீங்க வாங்கி போடுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு, அதாவது நல்ல ஒரு செய்தி 4 பேருக்கு அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் 4 பேர் நல்லா நினைக்கிறேன். அந்த மாதிரி அறிமுகப்படுத்தி அவங்க எல்லாம் வாங்கி இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்க என்ன பசங்களை வச்சா நாளைக்கு படிப்பு செலவுக்கு அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். பெண் பிள்ளைகளை வச்சிருந்தா நாளைக்கு அவங்க காரியங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற காரியத்தினால நிறைய பேர் அந்த மாதிரி பயனடைஞ்சிருக்காங்க. வந்து மினிமம் இங்க எவ்வளவு வாங்கலாம்? மினிமம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குற கான்செப்ட்னால மினிமம் 21 சென்ட்டுங்க. 21 சென்ட் 25 சென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சிருக்கிறோம். அவங்களுடைய என்ன இருக்கக்கூடிய தொகையை பொறுத்து அவங்க வாங்கியிருக்கலாம். ஓகே. இப்போ இந்த மினிமம் 21 சென்ட்ல எத்தனை லட்சம் ரூபாய்க்குள்ள முடியுது நம்ம? 21 சென்ட் அப்படின்னா ஒரு சென்டோட விலை 20,000 ரூபாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு 21 சென்ட் எடுத்தீங்கன்னா 4,20,000 ரூபா தான் நமக்கு வரும். பத்தர செலவு எடுத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் ரூபா மொத்தமா சேர்ந்து, பத்தர செலவோட சேர்ந்து ஒரு 4.5 லட்சம் ரூபா. 4.5 லட்சம் ரூபா 21 சென்ட். ஆமா ஆமா. 21 சென்ட் 4 லட்சம் இப்போ உள்ள விலைக்கு இதே வந்து நான் வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாரீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு போகுது? சரி, 5 வருஷங்கிறதே நீங்க போக வேண்டாம். அப்புறம் இன்னைக்கு இதுல இருந்து 10 மடங்கு நம்ம ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பயண தூரத்துல இன்னைக்கு நமக்கு இருக்கு. இங்க வாங்குற விலைக்கு மேலேயே இருக்கு. இதுக்கு மேலே ஆமா கண்டிப்பா சொல்றேன். நம்ம ஏன் நான் கம்மியா கொடுக்க காரணம் என்னன்னா, வாங்கவே முடியாது, எனக்கு எந்த வாய்ப்பு, அதாவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாரு கொடுப்பா சொல்லுங்க? யாரு தருவா? முடியாது, யாருமே யாருனாலே முடியாது. ஆனா கொடுக்கணும்னு செய்யற முயற்சி யார் செய்வா? நீங்க மட்டும். என்ன மாதிரி என் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த மாதிரி யாரும் முன் வரது இல்லையே. என்ன நினைக்கிறாங்கன்னா, லாபம் கம்மியா நான் இன்னைக்கு போடுறேன், இன்னைக்கு ஒரு பணம் போட்டேன்னா அந்த பணத்தை இரட்டிப்பா நான் எடுக்கணும். இதுதான் என்னோட நோக்கம். மத்தவங்க நல்லா இருந்தா என்ன, எப்படி போனா எனக்கு என்ன? ஆமா.
மத்தவங்களை பத்தி யோசிக்கிற தேவை எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு உலகத்தினுடைய நடைமுறை. கண்டிப்பா சரிங்களா? ஏன் தொழில் இருக்கிற யோசிச்சா தானங்க அது நடக்கும். இப்ப நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க, நீங்க யூடியூபரா இருக்கீங்க. சோ நீங்க நினைச்சா பூமி கொடுக்க முடியுமா? முடியாது. உங்களால செய்ய முடியுமா? அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்க்க தெரியாது. சரிங்களா? அதான் உங்க ஃபீல்ட்ல இருந்தா நீங்க ஒரு 4 பேருக்கு யூடியூப் பத்தி தான் தெரியப்படுத்த முடியுமா தவிர்த்து இத பத்தி தெரியாது. உங்களுக்கு தெரியாதானே செய்ய முடியும். நான் இதுல இருக்கேன். சோ இதுல நன்மை செய்ய முடியும், மக்களுக்கு நன்மை என்ன செய்ய முடியுங்கிற யோசனை யாருக்கு இருக்கணும்? என் ஃபீல்ட்ல இருக்கிற எனக்கு இருக்கணும். என் ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருமே என்னன்னா அவங்களுடைய பெரிய பெரிய லாப நோக்கத்தை தான் பாத்துக்கிறாங்க தவிர்த்து மக்களோட நல்லதை நினைக்கிறது இல்ல, மக்கள் சேவை செய்யறது இல்ல. சரிங்களா? அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா நான் இவ்வளவு கம்மியா யோசிச்சு இவ்வளவு நல்ல ப்ராஜெக்டா செம்மண் பூமியா இருக்கணும், எனக்கு வாங்குறத விட பெஸ்டா நான் யோசிப்பேன். செம்மண் பூமியா பார்க்கணும், நல்ல தண்ணி வசதி இருக்கணும், வாங்கி போட்டா உடனே ஊர் பக்கத்துல இருக்கணும், போக்குவரத்து இருக்கணும், எல்லா வசதி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அப்படிதான் செஞ்சுட்டும் இருக்கேன். அதே மாதிரி ஃபார்ம் லேண்டா கொடுத்துட்டோம். இதுக்கு வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி 6 அடி வழி தானே இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா பாக்குறவங்க யோசிப்பாங்க, அவங்க வாங்கலாம்னு முயற்சி பண்ணாலும் கூட இருக்கிறவங்க இல்லப்பா நீ போய் வாங்கலாம். ஏன்னா இந்த வழியை பத்தி நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நானே ஒண்ணு வாங்கும்போது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எதுக்கு அவ்வளவு தூரம் நீ இருக்கு திருப்பூர், நீ எதுக்கு அவ்வளவு தூரத்தை வாங்கி போற, செட் ஆகாது, இருந்தீங்கன்னா நீ பக்கத்திலே பாத்துக்கலாம். இந்த மாதிரில சொல்லி ஒரு கான்செப்ட், ஒரு மைண்ட் மாத்துற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்துச்சு. அதையும் மீறி வாங்கும்போதுதான் சரி நம்மளுக்கு இதுல பெனிஃபிட் இருக்குன்னு நம்மளுக்கு தோணுது. இப்ப நீங்களே எனக்கு வந்து பாத்துட்டு நீங்க கால் பண்ணி கேட்டப்ப என்ன சொன்னா, ஜி நீங்க வாங்க நேர்ல வந்து பாருங்க. நீங்க நேரடியா வந்து பார்த்து ஊர் பக்கத்துல இருந்தது, போக்குவரத்து இருக்கு, எல்லாமே இருந்தங்காட்டி தானே நீங்க வாங்கின சைட்டு என்கிட்டயே கேட்டாங்கல்ல. ஒரு வாரத்துல ஒரு கஸ்டமர் கேக்குறாரு, ஒரு 10,000 லாபம், சென்ட்டுக்கு 10,000 லாபம், உடனே 25 சென்ட் நீங்க வாங்கினீங்க, 5 லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்கின உண்மைதானே? கண்டிப்பா வாங்கினீங்க. 7.5 லட்ச ரூபாய்க்கு உடனே கேட்டாங்க. நான் உங்களை கூப்பிட்டு கேட்டலாம், இல்ல நீங்க தான் கொஞ்ச நாள் இருக்கட்டுங்க பாத்துக்கலாம். நீங்க வாங்கி எவ்வளவு நேரத்துல நான் உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல நீங்க ஒரு மாசத்துக்குள்ளேயே நம்ம உங்களை கேட்டுட்டோம் இல்லைங்களா? இதுதாங்க லாபம். சரிங்களா? இதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம பணத்தை கையில வச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பேங்க்லயே இருந்தாலும் பெருசா வட்டி வர போறது இல்ல. ஒரு நகையில போட்டாலும் கிடுகிடுன்னு ஏறும், இறங்கிட்டு வந்துட்டு இறங்கிரும். அதே மாதிரி ஒரு நகையில போடுறப்ப செய்குலி சேதாரம் அது இதுன்னு போட்டு நமக்கு பில் எகிரிரும். கண்டிப்பா நம்ம திடீர் ஒரு அவசரத்தை கொண்டு கொடுக்க போனோம்னா எல்லாம் குறைச்சு கடைசியில பார்த்தா வாங்கின காசு கிடைக்காது, திருப்தி இல்லாம இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஆனா என் மண்ணுல போட்டு இன்னைக்கு தோத்தவங்க யாராவது சரித்திரம் இருக்கவே முடியாது இல்லைங்களா? எங்க அப்பாவே சொல்லுவாரு, எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் வெறும் காடுறா தம்பி, எல்லாமே வெறும் முள்ளுக்காடா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் இடம் நம்ம பக்கத்துல வாங்கலாம் இல்ல. நான்லாம் நினைச்சிருந்தா அன்னைக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஏக்கரா கணக்குக்கு தரையினாங்க அப்படிம்பாரு. ஆனா வாங்கி வைக்கல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏக்கரை 10 கோடி 15 கோடி என் வீட்டுக்கு பக்கத்துல. அது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வாங்காத மக்கள் போற இப்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க யாருமே பேசுற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்களா தவிர்த்து பாருங்க, அப்பா முதல் கொண்டு சொல்றேன், அது பேசின கதையை தான் பேசுறாரு. நான் ஏன் வாங்கி வச்சிருக்கலாமே அப்படின்னா பதில் இல்ல. அதே மாதிரி பயம், அவங்களுக்கு பயம் இல்லைங்க, இருக்கும் பணம் எல்லாம் இருந்து வாங்கி போட்டு நாளைக்கு நம்மளுடைய பசங்களுக்கு, நம்மளோட பேரப்பிள்ளை, நம்மளோட பெண் பிள்ளைகளுக்கு ஆகும்னு நினைச்சு சேர்த்திருந்தா இன்னைக்கு அந்த மாதிரி சேர்த்தவங்க தான் மிகப்பெரிய பணக்காரங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். இறைவன் படைப்புல எல்லாரும் சரிசமமே. அதுல புத்திசாலித்தனமா யோசிச்சவங்க இன்னைக்கு கோடீஸ்வரர்கள், வெற்றியாளர், உலகத்தின் வெற்றியாளர்னு சொல்லலாம் இருக்காங்க. ரொம்ப யோசிச்சவங்க இன்னைக்கு அதே மாதிரி யோசிச்சுட்டு மிடில் கிளாஸாவே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அந்த தவிர வரக்கூடிய இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்க அந்த தவிர பண்ணாம குழந்தைங்களுக்காக, நமக்காக, பிற்காலத்துல நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா அமையுங்கிற வகையில முயற்சி செஞ்சு இதெல்லாம் சின்ன ஒரு இன்னைக்கு இருக்கிற தொகையில நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கரா ஒரு சின்ன தொகைக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை வாங்கி வச்சா நாளைக்கு குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு அர்ஜென்ட் தேவை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து இது பெஸ்ட் அண்ட் பெஸ்டா அமையும் அப்படின்னு சொல்றேன். ஃபார்ம் லேண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து லோன் கிடையாது, அப்படிதானே? ரெடி கேஷ் மட்டும்தான். ஆமாங்க. இது வந்து தார் ரோடு வசதி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி கிடைக்கும்? ரோடு வசதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 53 ஏக்கராக்கு என்ட்ரன்ஸ் மெயின் ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப பிராடான ரோடுங்க. 60 அடி ரோடு கொடுத்துருக்கேன். 60 அடி கொடுத்துருக்கேன். கட் ரோடு பாத்தீங்கன்னா 30 அடி 23 அடி எல்லாமே பெரிய ரோடா கொடுத்துருக்கோம். ஏன்னா மெயின் விஷயம் அதுதானே. இப்போ ஃபார்ம் லேண்ட்னா பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி 6 அடி வழிதான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா டிடிசிபிக்கு நிகரான வழித்தடம் தான் கொடுத்துருக்கோம். மெயின் ரோடு 60 அடி ரோடு, கட் ரோடு 30 அடி 23 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த ரோடும் பிரிச்சிருக்கோம். சூப்பருங்க. இதுக்கு மேலே நம்ம தெளிவாக சொல்லணுமாங்கன்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லேண்டில் நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஒரு வீடியோ பண்ணோம், 20 வரைக்கும் சென்ட் விட்டோம்.
அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து நிறைய போட ஆரம்பிச்சோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு இந்த தேதியில பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு சென்ட் வாங்க முடியுங்களா? முடியவே முடியாது. அதே 4.5 லட்சம் ரூபாய் இருந்தா நீ 25 சென்ட் 21 சென்ட் உரிமையாளர் ஆயிடலாம். அரை சென்ட் 1/4 சென்ட் உரிமையாளராம். இது வாங்கி போட்டா நம்மளுக்கு இது இடம் வந்து டெவலப் ஆகுமோ ஆகாதா அப்படி நிறைய பேர் நீ கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்ப நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து நான் இந்த திண்டுக்கல் மட்டும் வாங்கி போனா ஏன் வாங்கி போனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்னோட குழந்தைகளுக்காக அவங்களோட ஃபியூச்சர்ல யூஸ் ஆகணும்னு சொல்லி தான் நம்ம ஒரு நோக்கத்துல வாங்கி போறோம். அதோ ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கையில வச்சுட்டு நீ கை மாத்தலாம். குறைஞ்சபட்சம் நீ ஒரு சென்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் பத்தாவது நம்ம சொல்லுங்களா. அதே பணத்தை நம்ம பேங்க்ல போட்டுதான் அது வட்டி மட்டும் தான் வருங்க. அதே பணத்தை நம்ம நகையா வாங்கி போட்ட பார்த்தா இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா நகைகளோட விலை பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இடத்துல வந்து நம்ம காசு போட்ட பார்த்தா கண்டிப்பா இந்த ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மடங்கு இல்ல 3 மடங்குங்க நிறையவே கிடைக்கலாம். நம்மளுடைய லக்க பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கு. ஆக மொத்தம் இந்த இடத்துல லேண்டோட லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கேங்க. அதுல போய் நீங்க செக் பண்ணி நீ நேரா விசிட் பண்ணுங்க. இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் பைபாஸ்ல ரெட்டியாசத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணி உள்ள வந்தோம்னா இந்த லேண்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்ட இடம் பேஸ் 1 பேஸ் 2 போட்டு முடிஞ்சது. இது பேஸ் 3 மக்களுடைய ஆதரவு இருக்க போய் தான் வந்து இங்க பேஸ் 3 கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்து வெறும் 30 பேருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த 30 பேத்துல ஒரு வாரம் நீங்க இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த இடத்தை எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்க அது வரைக்கும் பாய்.